வழியா ராவணன் வந்து தான் நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா, சக்தி, ஜனனி இவங்க 2 பேரையுமே வீட்ட விட்டு வெளிய போக வைக்காம வந்து இங்கேயே இருக்க வச்சுட்டாரு. ஸோ தன்னோட பிளான் எல்லாமே ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராவணன் நினைச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா நிச்சயமா ஜனனி வந்து இத சும்மா விட போறது கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தர்ஷினி கிட்ட போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாவது பேச்சு குடுத்து, அவ எதுக்காக இப்படி சொன்னா? அவளுக்கு என்ன கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு? அத நம்ம சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம ஜனனி என்னதான் நல்ல ஒரு எண்ணத்துல போயிட்டு அவகிட்ட பேசினாலுமே இந்த ஈஸ்வரி இருக்காளே குறுக்க நந்தி வர்ற மாதிரி எப்போ பார்த்தாலுமே வந்து தர்ஷினி கிட்ட ஏதாவது பேசும்போது வந்துடுறா. இப்போ நீ எதுக்கு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்க, இவகிட்ட நீ எதுக்கு வந்து பேசுற, இதெல்லாம் எதுக்கு நீ கேட்குற அப்படின்னு போட்டு நய நய நயன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கா. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஜனனி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க. நீங்களுமே அது எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, என்ன நடந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டு வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்க. நான் என்ன கேட்டாலுமே நீங்கள் ஒழுங்கா ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். நீங்கள் எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஒன்று நீங்கள் பேசணும். அப்படி உங்களுக்கு பேச விருப்பம் இல்லையா, பேசாமல் ஒதுங்கி போய் நின்னுக்கணும். எனக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்டுப்பேன் அவகிட்ட அப்படின்னு சொல்லும்போது, அவள் ஏன் பொண்ணு அவகிட்ட நீ எதுக்கு வந்து கேட்கணும் ஜனனி? நான் இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு, நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியுமே வந்து சொல்கிறாங்க. ஆனாலுமே நம்ம ஜனனி கேட்க மாட்டேங்கிறாங்க. என் மேலே தான் இப்போ வந்து பழி போட்டிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தோணலையா? அவ்வளோ தூரம் போயிட்டு கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றி இவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவ என்னடா அப்படின்னா இப்படி ஒரு பதிலை சொல்லியிருக்கா. ஆனால் இவ இப்படி பேசுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதை நான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் என்னக்கா தப்பு இருக்குது? உங்களுக்கு என்ன அதில் வந்து இது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கும்போது, இங்கே பாரு ஜனனி, அதெல்லாம் வந்து முடிஞ்சு போன கதை. இப்போ அதை பற்றி பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு என் பொண்ணை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைக்கா, எனக்கு அதெல்லாம் வந்து தெரியாது. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க, வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சுயமரியாதையோடு நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்க. ஆனால் நீங்கள் இப்போ என்னடா அப்படின்னா, என்ன நடந்தாலும் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கிறீங்க. எதை பற்றியும் பேசுறது கிடையாது, எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. எப்படிப்பட்ட ஈஸ்வரி அக்கா, இன்னைக்கு ஏன் நீங்கள் வந்து இப்படிலாம் மாறி நிற்கிறீங்க? உங்களை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜனனி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஈஸ்வரி அதுக்கு சொல்கிறாங்க, நீ சொல்கிறது எல்லாமே வந்து சரிதான், நான் இல்லைன்னு சொல்லலை. நீ வர்றதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்தவ, அது மட்டும் கிடையாது. எனக்குன்னு நிறைய கனவுகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்து என்ன நினைக்கிறேன், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யாருமே வந்து கேட்கவே இல்லை. அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன நான் மாற்றிக்கிட்டேன். அது மட்டும் கிடையாது, நான் எனக்கு முன்னாடி இருந்தே ஆம்பளைங்க அப்படின்னாலே வந்து பயம். அவங்கள பார்த்து பேசுகிறதுக்கு எதுனாலும் நான் வந்து பயப்படுவேன். ஆனால் இப்போ நான் அந்த அளவுக்கு மாறி இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. இருந்தாலுமே என் புருஷன் எல்லாத்தையுமே விட்டுட்டு என்கிட்ட வந்து நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லும்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. அதனால் நான் அவரை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஜனனிக்கு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுது. மன்னிச்சிட்டிங்களா? மன்னிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சாதாரணமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தானே நான் இவ்வளோ விஷயமும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு என்ன பதில் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ ஈஸ்வரி வந்து அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. நான் ஒன்றும் எனக்காக வந்து இதை பண்ணு அப்படின்னு சொல்லலையே ஜனனி. நான் தான் அவரை மன்னிச்சு விட்டுட்டேன்ல. அதுக்கப்புறம் உனக்கு வந்து இதில் என்ன சம்மதம் இருக்குது? நீனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இது கேட்டவுடனே நம்ம ஜனனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனசே உடஞ்சு போயிடுது. இவளுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ என்னடா அப்படின்னு இப்படியெல்லாம் பேசுகிறாளே அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா மனசு உடஞ்சு போயிருந்து. கீழே பார்த்தீங்க அப்படின்னா கதிர், ஞானம் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா ஈஸ்வரி வந்து இந்த அளவுக்கு கட் அண்ட் ரைட்டாக அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் வந்து நீங்களாக வந்து இந்த விஷயத்த பேசலை, சூழ்நிலை உங்களை இப்படிலாம் பேச வச்சுருக்க. ஆனால் அதை கூட நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா மொத்தமாக வந்து அவங்க சொல்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து தலையாட்டுற ஒரு பொம்மையாகவே நீங்கள் மாறிட்டீங்கக்கா அப்படிங்கிற மாதிரி ஜனனி சொல்கிறாங்க. ஆமா ஜனனி, அப்படியா கூட நீ வச்சுக்கோ. இப்போ அதனால வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அவங்க என்ன சொன்னாலும் சரி, அதை தலையாட்டுற பொம்மையாவே நான் இருந்துட்டு போயிடுறேனே. உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லக்கா, சூப்பர். நீங்கள் அவனு என்கிட்ட வந்து இந்த அளவுக்கு பேச நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. ஆனால் உங்களுக்காக நான் இவ்வளோது எல்லாமே வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது, என்ன நினச்சாலே எனக்கே வந்து அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இன்னும் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி சொல்லும்போது, ஈஸ்வரி அவங்களே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பார்க்குறீங்க? நான் சொல்கிறது உண்மை தானே? உங்களுக்காக போயிட்டு நான் இவ்வளோ தூரம் வந்து பண்ணேன் இல்லையா, அதுக்கு நான் வந்து இது மட்டும் கிடையாது, இதுக்கு மேலேயும் நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
நீங்கள் எப்படியாவது போகட்டும், எக்கேடு வேணாலும் கெட்டு போங்க, நீங்கள் இருந்தா என்ன போனா என்ன அப்படின்னு நான் நினச்ச அன்னைக்கே விட்டுருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்கிட்ட இப்படி பேசியிருக்க மாட்டீங்களக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜனனி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே அதை எதையுமே காட்டிக்காமல் அப்படியே அமைதியாக தலை குனிஞ்ச மாதிரிக்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. போதும்க்கா, இதை இத்தோட வந்து விட்டுருங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்காக வந்து எதுவுமே நான் பண்ணுறதுக்கு சரியில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்கிறேன், நீங்கள் அதை மட்டும் காதில் வாங்கிக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே மன்னிச்சிருக்கலாம், மறந்துருக்கலாம். அவங்க இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் உங்களோட நிலைமையும் சரி, நீங்கள் நம்பின எல்லா விஷயமும் சரி பொய்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிய வரும்போது நீங்களே தேடி வந்து என்கிட்ட பேசுவீங்க. அப்படி பேசுகிறனால ரொம்ப தூரம் கிடையாது, கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. அப்போ நான் உங்ககிட்ட என்ன பதில் சொல்லணுமோ நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி விறுவிறுன்னு வந்து போயிடுறாங்க. ஸோ ஜனனி இப்படி சொல்லிட்டு போகிறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரிக்கு அழுக வந்துடுது. அதே மாதிரி இந்த பக்கம் தர்ஷினியும் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அவ கண்ணுலையுமே கண்ணீர் வருது. ஸோ நம்மளால தான் வந்து சித்திக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்படி வந்து சித்திக்காக வந்து பொய் சொன்னது வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. நம்ம செல்ஃபிஷ்காக நம்ம சித்தியை வந்து இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம தர்ஷினி நினச்சிக்கிட்டு இருக்கேன். நினச்சி என்ன பிரயோஜனம் இருக்குது? அந்த உண்மையை வெளியில் சொன்னோம்னா, ஆனால் கண்டிப்பாக அவள் சொல்கிற மாதிரியே வந்து தெரியலை. என்ன ஆனாலும் சரி அந்த உண்மை அவள் வாயை திறக்கவே மாட்டா போல இருக்கு. அப்படி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் தான் எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஒரு விஷயத்த ஒருத்தவங்க இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். எவனோ ஒருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணிடுவான் அப்படின்னு எதுக்கு பயப்படணும்? அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து எதிர்த்து போராடி தான் வந்து ஜனனி கூட்டிகிட்டே வந்திருக்கான். யாருமே வந்து தேட போல, எல்லாருமே தேடிட்டு இருந்தாலும் ஆனால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமோ அப்படின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரு பொண்ணு மூலமாக போய் கண்டுபிடிச்சிட்டு வந்ததே வந்து ஜனனி தான். அப்படி இருக்கும்போது அவள் கண்ணு முன்னாடியே அவளுக்கே துரோகம் பண்ணுற மாதிரி இப்படிலாம் பேசினா அது யாருக்கு தான் வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும்? இருந்தாலுமே நம்ம ஜனனிக்கு வந்து தர்ஷினி ஏன் இப்படி சொல்லியிருக்கா, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிருக்குதா. புரிஞ்சாலுமே வந்து சரி அதை பற்றி நம்ம கொஞ்சம் கேட்டுக்கலாம், அவன் நம்மக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக மனசு விட்டு பேசினா சரியாக வந்துடும் அப்படின்னு வந்து நினச்சாலும் இந்த ஈஸ்வரி குறுக்க வந்து நந்தி மாதிரி நின்றுக்கிட்டு எதுவும் பேசக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது, அவள் பக்கத்தில் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டே தான் இருக்காளே தவிர அவளும் எதுவும் கேட்க மாட்டா, இவளையும் பேச விட மாட்டா, கேட்குறவங்களையும் விட மாட்டா. இப்படி இருந்தால் என்ன தான் பண்ண முடியும்? எப்படி தான் அப்போ அந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியும்? முதல்ல சொல்லணும் அப்படின்னா இந்த ஈஸ்வரி கதையை முடிக்கணும். அதாவது பண்ணி மறுபடியும் அவளை வந்து பேச விடாமல் பண்ணணும். இல்லை இந்த ஆதிகுணசேகரோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா தெரிய வைக்கணும். அப்படின்னா அவள் பேசாமல் வாயை மூடிட்டு இருந்தாலே இங்கே இருக்கிற பிரச்சனை பாதி வந்து சரியாயிரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்தடுத்து என்ன மாதிரியான ட்விஸ்ட்டு நடக்க போகுது, இப்போ இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க, அண்ட் ராவணன் இதை எப்படி சமாளிக்க போகிறாரு, ராவணனை எதிர்த்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.